ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரேவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாதபலன் குரோதி வருஷம் பங்குனி மாதம் 2025 மார்ச் 15 முதல் 13/4/2025 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும், உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதை வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் கோள்சாரத்தின் பிரகாரம், அதாவது சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை சூரிய சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட், அதாவது மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க. சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு செய்யக்கூடியது. நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம மாதத்தை சொல்கிறோம், மாதம் பிறக்கிறத சொல்கிறோம். இப்போ பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாதம் இந்த குரோதி வருஷத்தில். இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்னன்னு பார்ப்போம். இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, அது தவிர பார்த்தடையானால் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன், 4 கிரகங்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, புதன் அதாவது 18ஆம் தேதியே 18/3/2025 அன்றைக்கே வக்கரகதியில் கும்பத்துக்கு வந்துடுறார். இந்த மாதத்தில் செவ்வாய் 7/4/2025, அதாவது பங்குனி மாத கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். ஒரு வாரம் தான் இருக்கும். ஒரு செவ்வாய் போனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் மாதம் மாறிடுறது. புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி, அதாவது 10/4/2025 அன்றைக்கி அவர் மீனத்துக்கு போயிடுறார். ஸோ இந்த மாதத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சில விஷயங்கள் தான். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்த்தலையானால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம். அது தவிர புதன் ஆரம்பத்திலையும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம். சனியும் ஆட்சி பெற்றிருக்கார் கும்பத்தில். இதனால் இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்து வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை. பங்குனி அமாவாசைன்னு சொல்கிறது 29/3/2025 அன்றைக்கி சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அதாவது அமாவாசைன்னு சொல்கிறோம். 0 டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு அடுத்த நாளான பிரதமை தெலுங்கு வருடப்பிறப்பு, அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது. தெலுங்கு பேசக்கூடியவர்கள், தெலுங்கு அதாவது ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இவாள்லாம் இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது. தெலுங்கு வருடப்பிறப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 7/4/2025, அதாவது 4/4/2025 அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது. சந்தான சப்தமி அப்படின்றது பொதுவாகவே வளர்பிறை சப்தமி, 7ஆம் நாளை சப்தமி என்று சொல்கிறோம். வளர்பிறையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி. இந்த சந்தான சப்தமியில் விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமியை கமல சப்தமின்னு சொல்கிறார். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின்னு பேர். அந்த கமல சப்தமிக்கு ஒரே விசேஷம் என்ன அப்படின்னா, சூரியன் 7ஆவது நாளில் சப்தமியும் அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய, அதாவது வளர்பிறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனும் இருக்கிறதுனால
சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்கிறோம். அதனால் கண்ணில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி, அதாவது வெள்ளிக்கிழமையில், இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது, அதனால் இந்த கமல சப்தமி அன்னைக்கு 4/4/2025 அன்னைக்கு கடவுளை தியானம் செய்து உபவாசம் இருந்து அந்த சந்தான சப்தமியை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள். பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம், சேர்த்தி சேவையும் ஆகும். இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது 11/4/2025, அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. இது ஒரு பெரிய விசேஷம், அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்திர நாள். வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம், அது தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்திரம் சொல்கிறது. அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம். அதற்கு அடுத்த நாளான 12/4/2025 அன்னைக்கு பௌர்ணமி. பௌர்ணமின்றது சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் 180 பாகையில் இருக்கக்கூடியது. பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே. ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் 2 பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும். இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அதாவது வெற்றியை நோக்கி, அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமைய போகிறது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தந்தையின் பெயர் இது வரலாம் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, அதாவது பாத சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம். ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தாலேனால் 50-70 விழுக்காடு % 50 வயசுக்கு மேலே ஆனவாள்லாம் இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பா, அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பா, புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருப்பா. அவள் புனர்பூசம் 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு மிதுன ராசியை சொல்லிட்டு இருப்பா, ஆனால் கடகராசியில் இருப்பாள். அதே மாதிரி மிருகசீரிஷம்னுவா, மிருகசீரிஷம் ரிஷபமாக மிதுனமாக மாறி இருக்கும். இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமா இல்லை இது விருச்சிகமான்றது மாறி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவளுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா லக்ன சந்தியும் வந்துடுத்துலையானால் இந்த ஒரு லக்னத்துக்கும் ஒரு சுபர் பாவர் அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் இவளுக்கு நல்ல நேரம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுருக்கும். அதனால் அவளுக்கே புரியாது. முதல்ல இந்த சந்தி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போது பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை 15/3/2025 முதல் 13/4/2025 வரை உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்ராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். என்ன சார் இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, கவலைப்படாதீங்க. 6ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால சற்று பின்னடைவு இருக்கும். வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம், புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாக பார்த்தாலேயானால் இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை பற்றி தான், மாற்றங்களை வச்சு தான் நம்ம மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாத பலன்களை சொல்லும் பொழுது பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த 15/3/2025 13/4/2025 வரை உண்டான நாட்களில்
உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் போய் இருக்கிறார். அது ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திடீர் பாக்கியங்கள் வரும். தந்தையின் சொத்துக்கள் வரும். தந்தையின் சொத்துக்கள் மூலியமாக உங்களுக்கு அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுகங்கள் பெறக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பரிவர்த்தனை யோகம் வேறு வருது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். ராசிக்கு 6-11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துலையும் இருக்கிறது. பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமம். அதுவும் சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். 11ஆம் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால எல்லா விதமான லாபங்களும் கிடைக்கும். பணம் வந்து எந்த பக்கத்துலேருந்து வர்றதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தில் வந்து குருவின் பார்வை அமையிறது பெரிய விசேஷம். சுக்கிரனின் பார்வை அமையிறதும் ரொம்ப விசேஷம். கேது இருக்கிறதுனால தொழிலில் வந்து ரொம்பவும் நுணுக்கபூர்வமாக போய் தொழிலில் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் வந்து 6ஆம் இடம்னு சொன்னோன்னா அந்த ஈகோ அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சமசப்தமத்தில் செவ்வாய் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லைன்னு சொன்னாலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி. இதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் கொஞ்சம் எதிர்பாலினத்திற்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால புதுசாக வந்து வீடு வாகனங்கள் எதிர்பாலினத்தவருக்காக வாங்கினீங்கன்னா ஆனால் திருமணமானவர்கள் அதில் வந்து சிற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அபரிமிதமான ஏற்றத்தை கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர வெளிநாடு போய் படிக்கணுன்றவாளுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது, அதாவது பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். போட்டி வரும்போது போட்டிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு தேர்வுகள் நிச்சயமாக போய் வெளிநாடு யூனிவர்சிட்டி நீங்கள் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர வந்து பார்த்தாலேனா இந்த தனுசு ராசிக்காரர்கள், அதாவது இந்த ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க, டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, வேதம் கற்பிப்பது, கோவில் பூசாரிகளாக இருக்கிறவங்க, அந்தணர்கள், அதை தவிர வந்து பார்த்தாலேனா இந்த நகாசு வேலைகள் செய்யக்கூடிய பொற்கொள்ளர்கள், இந்த எஜுகேஷ்னல் ஆப் விற்கக்கூடியவர்கள், அதை தவிர பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடியவங்க, பேங்கிங் செக்டாரில் அதுவும் கேஷியர்ஸாக இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, இந்த அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட பேங்கிங் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாள்ன்றது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம். 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானம். இந்த காலகட்டத்தில் வந்து மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி தானமாக கொடுங்க. அதை தவிர யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, அது வந்து ரொம்ப முக்கியம். மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த சந்திராஷ்டம காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் உங்களுக்கு 6/4/2025 8/4/2025 வரலும் உண்டான நாட்கள் வருது. இதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத காசிப்ஸ் வேண்டாம், யாருக்கிட்டையும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க, பொறுமையாக இருங்க. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி இருக்கும். போட்டியில் வெற்றி இருக்கும். மாற்றங்கள் நிச்சயமாக வரும். புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு.
காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல சுகமான தூக்கம் வரும், சந்தோஷமான தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக. அதை தவிர உங்களுடைய அபிலாஷைகள், அதாவது நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நிச்சயமாக முடியும். மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த மாதம், பங்குனி மாதம், பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு பண்ணுங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்கு அவருடைய காலில் அதர்வண வேதம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவரை வழிபாடு பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய திருஷ்டி, ஏவல், வவ்வல் இதெல்லாம் சொல்கிறார் இல்லையா, அது வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும், எல்லா விதமான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக அமையும்.